த்ரிஷா கூட ஒரு இல்ல திருமண விழாவில் கலந்துக்கிறாரு விஜய். ரசிகர்களும் சரி பெரிய அப்செட்ல இருக்காங்க. இவர் ஒரு நடிகையோட மேட்சிங்கா ட்ரெஸ் பண்ணி ரெண்டு பேருமே சாண்டல் கலர்ல வந்து சட்டை சேலையெல்லாம் உடுத்தி ஒரே கார்ல வந்து இறங்குறாங்க அப்படிங்கிறப்ப இப்பதான் விவகாரத்துக்கான மனு வந்து நீதிமன்றத்துக்கு வந்தது. ஒரு நடிகைன்னு அவங்க வந்து கண்ணியமான முறையில நான் வந்து எனக்கு அழுத்தம் தந்தால் வெளியிடுவேன் அப்படின்னு சொல்லும் போது நீ என்ன அழுத்தம் தர்றது, நானே கூட கூட்டிட்டு வரேன் அப்படிங்கிற மாதிரி ஓப்பனா சொல்றது பிளஸ் இல்லைன்னு சொல்றீங்க. வெறும் சினிமா நடிகனா இருந்தா அது பிரச்சனை இல்லை, நீங்க பொது வாழ்க்கைக்கு வர்றீங்கிறத பிரச்சனை. தாய் தகப்பனுக்கு உண்மையா இல்ல, அவர் பிள்ளைக்கு உண்மையா இல்ல, அவர் குடும்பத்துக்கு சரியான ஒரு தலைவனா இல்ல, நம்மள எப்படி அவர் காப்பாத்துவார்னு ஒரு கேள்வி வருதுல. திரும்ப சங்கீதா அவர்கள் தரப்புல இருந்து ஏதாவது ஒரு எதிர்வினை வரும் நிச்சயமா வரும். ஏன்னா அழுத்தம் தந்தால் நான் வெளியிடுவேன்னு சொன்னாங்க. நான் இதை அழுத்தம் தந்ததா தான் பாக்குறேன். நிச்சயமா அவங்க வெளியிடுவாங்க. வேணும்னே பண்ணிருக்காரு. ஆமா, ஓப்பனா வருவாங்க. அவங்க நிச்சயமா பொது வெளிக்கு வந்து மறுபடியும் சந்தி சிரிக்கிற மாதிரி ஒரு நேர்காணல் பண்ணாங்கன்னா, பத்திரிகையாளரை சந்திச்சாங்கன்னா இவருடைய இமேஜ் இன்னும் டேமேஜ் ஆகும். ஆனா இப்ப விஜய் சைட்ல இருந்து எதுவுமே சொல்லலையே சார். இல்ல, அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, இதை வந்து இப்படி ரகசியமா எல்லாவற்றிலையுமே ஒரு வாய் திறக்காம இருக்கிறாரு, மௌனமா இருக்கிறாரு அப்படிங்கிறது இருக்குல்ல, அது பிளஸ்ன்னு அவங்களா நினைக்கிறாங்க. விஜய் நினைச்சுக்கிறாங்க. அரசியல் அது மைனஸ். குடும்பத்துக்குள்ளே எல்லாம் புகுந்து ஒருத்தர் அரசியல் செய்யறாங்கன்னு சொல்றதுக்குல அது வந்து ஒரு இயலாமை தான். ஆட தெரியாதவன் தெருக்கோணலா இருக்குன்னு சொல்றாங்கல்ல, அதுதான் இது. எப்படி ஒருத்தர் குடும்பத்துக்குள்ள போய் ஒரு அரசியல் கட்சி தலையிட்டு ஒருத்தருடைய வாழ்க்கையை சீர்குலைக்க முடியும் அப்படிங்கிறது இருக்குல்ல. நீங்க ஒருத்தன் வந்து பைக்கில் அடிபட்டு ஒரு வாகனத்தை பின்தொடர்ந்து ஐசியூல கிடக்கான், அவனை பார்க்க வேண்டிய நேரத்தில் நீங்க ஜோடியா திரிஷாவோட கல்யாணத்துக்கு போறீங்கன்னா ஒப்பிட்டு பார்ப்பான்ல. சாமானியர்கள் இதை வந்து ஏற்கவே மாட்டான், பெரிய பின்னடைவை சந்திக்கும். இவருடைய பிம்ப அரசியலை வெட்டி சாய்க்கிற வேலையை தனக்குத்தானே சொந்த காசுல சூன்யம் வைக்கிற மாதிரி செய்யலாம். உலகெங்கும் வாழும் தமிழ் நெஞ்சங்களுக்கு கிறிஸ்டியின் அன்பு வணக்கம். இன்று நம்மோட அரசியல் விமர்சகர் ராஜகம்பீரன் இணைஞ்சிருக்காரு. வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். விஜய் அவர்கள் மேலே தொடர்ந்து பல குற்றச்சாட்டுகள் வைக்கிறாங்க, அவதூறுகள் பரப்புறாங்க, பழி சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் கூட வந்து இன்னைக்கு தஞ்சாவூரில் பேசியிருந்தார். ஆனால் அதையெல்லாம் தாண்டி இன்னைக்கு அவர் விவாகரத்து வழக்கு வந்து சங்கீதார்கள் தொடர்ந்து இருக்காங்க. இந்த சமயத்தில் அந்த நடிகைன்னு குறிப்பிட்டிருந்தாங்க. த்ரிஷா கூட ஒரு இல்ல திருமண விழாவில் கலந்துக்கிறாரு விஜய். இன்னைக்கு அவருடைய தொண்டர்களும் சரி ரசிகர்களும் சரி பெரிய அப்செட்டில் இருக்காங்க. இது அவருடைய அரசியல் வாழ்க்கைக்கு என்ன மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்தும்? தன்னை விட சிறந்தவனாக இருக்க வேண்டும் தலைவன் அப்படின்னு எதிர்பார்க்கிறது. ஏன்னா ஒரு சூப்பர்மேன் மாதிரி தான் பார்க்குறாங்க எல்லாருமே. தலை சிறந்த மனிதராக இருக்கணும், நம்மளை விட 1000 மடங்கு நம்மை காப்பாற்றக்கூடியவராக இருக்கணும் அப்படின்னு எல்லாருமே எதிர்பார்க்குறாங்க. அப்போ எல்லாத்துக்குமே அளவுக்கு மீறினால் அமுதமும் நஞ்சு. எல்லாத்துக்கும் ஒரு லிமிட் இருக்கு. நீங்கள் எல்லாத்தையும் எதிரி தான் செய்கிறான் அப்படின்னா, உங்கள் மனைவியை திமுக காரன் தூண்டி விடுறான்னா, அப்போ உன் குடும்பத்துக்குள்ள திமுக ஊடுருவக்கூடிய அளவுக்கு நீ பலவீனமாக இருக்கிறாய் என்ற ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ இருக்கு. அது உண்மை கிடையாது. முதல்ல ஒருத்தருடைய மனைவி எப்படி அவரோட பர்சனல் லைஃப் 27 ஆண்டு காலம் ஒருத்தர் குடும்பம் நடத்தி குழந்தைகள் பெற்று இவர் தான் வாழ்க்கைன்னு தன்னை அர்ப்பணித்து தன் இளமையை வந்து முழுக்க செலவழித்து வாழ்க்கையினுடைய ஒரு நடுத்தர வயதில் நிற்கிற ஒரு பெண்ணு வந்து நம்பிக்கை இழக்கிறாங்க அப்படின்னா, அவங்க எடுத்தவுடனே வந்து எடுத்தறிஞ்சேன்னு வர முடியாது யாரும். ஏன்னா குழந்தைகள் இருக்காங்க. எத்தனையோ வீடுகளில் கணவன் மனைவி சண்டைக்கு பின்னாடி வாழ்நாளில் தீராத கசப்பு, ரொம்ப மோசமான கோபதாபங்கள் உள்ளவர்கள் கூட குழந்தைகள் பாதிக்கப்படக்கூடாது, குழந்தைகளுடைய எதிர்காலம் வந்து கெட்டுவிடக்கூடாது என்பதற்காக அதை தள்ளி போட்டுக்கிட்டு தவிர்த்துக்கிட்டு அதிகமாக வந்து சிக்கல் இருந்தால் கூட வெளியே காட்டிக்கிறாம ஒரு கௌரவத்திற்காக எவ்வளோ பேர் வாழ்கிறாங்க. தோளுக்கு மேலே வளர்ந்தா தோழன்னு சொல்லுவாங்க. அப்போ அவருடைய மகன் வந்து காதலிக்கிற வயதில், அவருடைய மகள் வந்து திருமணம் முடிக்கிற வயதில், அந்த வயதை அவர்கள் எட்டியதற்கு பின்பு இவர் ஒரு நடிகையோட மேட்சிங்கா ட்ரெஸ் பண்ணி ரெண்டு பேருமே சாண்டல் கலரில் வந்து சட்டை இதெல்லாம் வந்து சேலையெல்லாம் உடுத்தி ஒரே காரில் வந்து இறங்குறாங்க அப்படிங்கிறப்ப இப்போதான் விவகாரத்துக்கான மனு வந்து நீதிமன்றத்துக்கு வந்தது. சமீபத்தில் தான் அந்த குற்றச்சாட்டுக்கள் சொல்லப்பட்டதற்கு ஒரு குறிப்பிட்ட நடிகைன்னு அவங்க சொல்கிறாங்க. கண்ணியம் கருதி அவங்க நினச்சிருந்தா பெயர்களை குறிப்பிட்டு அசிங்கப்படுத்தியிருக்க முடியும். இன்னைக்கு இருக்க ஊடக வசதிக்கு அவங்க ஏதாவது ஒரு சேனலில் உட்காந்தாங்கன்னா தோலையை உரிச்சிடலாம். ஒருத்தரை வந்து இன்னைக்கு அம்பலப்படுத்துறதுங்கிறது 30 வருடம் சம்பாதித்த புகழை ஒரு மனிதன் 30 வினாடிகளில் இழக்கிற காலம் இது. சோசியல் மீடியா காலம். ஒரு பிரஸ் மீட் கொடுத்தாலே முடிஞ்சு போச்சு எல்லாமே. ஆனால் அவங்க மிக கண்ணியமான, அவங்க ஒரு 5 ஆண்டு காலம் வீட்டுக்குள்ளேயே போராடி இதை அடுத்த கட்டத்துக்கு அதை நகர்த்த முடியாமல் நம்ம விலகிடுவோம் அப்படிங்கிறத சட்டப்பூர்வமான ஒரு நடவடிக்கைக்குள்ளே போகணும்னு அவங்க நீதிமன்றம் வரைக்கும் போகிறாங்க. ஒரு நடிகைன்னு அவங்க வந்து கண்ணியமான முறையில் நான் வந்து எனக்கு அழுத்தம் தந்தால் வெளியிடுவேன் அப்படின்னு சொல்லும் போது நீ என்ன அழுத்தம் தர்றது,
நானே கூட கூட்டிட்டு வர்றேன் அப்படிங்கிற மாதிரி. ஆனா இது விஜய்க்கு தெரியாதா சார்? இது ஒரு சுச்சுவேஷன். இப்போ எலெக்ஷன் வந்து நெருங்கிட்டு இருக்கு. ஒரு பக்கம் வந்துட்டு அவங்க குற்றச்சாட்டு வச்சிருக்காங்க. இந்த சமயத்துல இப்படி போனா அந்த பிரச்சனை வரும்ன்றது தெரியாதா? அப்ப தெரியாம தான் அது நான் திரைத்துறையில கடந்த காலங்களிலே பணியாற்றியவனுங்கிற முறையில, பல நடிகர்களோடு பழகியவனுங்கிற முறையில எனக்கு அவங்களுடைய சைக்காலஜி தெரியும். நீங்க சினிமா நடிகனா இருக்கிறவன் அவன் வீட்டு காம்பவுண்டு சுவரே ஒரு பல ஆளு மடங்கு உயரத்துக்கு வளர்த்தி வச்சிருக்கான். யாரையும் அவன் சந்திக்க வேண்டியதில்லை. சந்திக்கிறவன் எல்லாருமே அவனுடைய உதவியாளர்கள். அவன்கிட்ட வாய்ப்பு தேடுறவன், அவனுக்கு பணம் கொடுக்க வர்றவன், அவனை வச்சு பிஸ்னஸ் பண்ண வர்றவன், அவருடைய தயவு தேவைப்படுகிறவர்களை மட்டுமே சந்திக்கும் போது இந்த உலகமே தன்னுடைய காலடியில் இருக்கு அப்படிங்கிற உளவியல் சிக்கல் வரும். ஆனா இப்போ அவரை ஃபாலோ பண்றவங்க ரசிகர்கள், தொண்டர்கள் இருக்காங்கல்ல, இப்போ அவங்க இவ்வளவு நாட்களா வந்துட்டு அவருக்காக டிஃபெண்ட் பண்ணி பேசிட்டு இருந்தாங்கல்ல, இப்போ அவங்கள சந்திக்கிற மாதிரி சுச்சுவேஷன் வரத்தானே போகுது. யாரையுமே அவர் சந்திக்கிறது இல்லையா? அவர்கிட்ட இருக்கு என்னன்னா, பொது வாழ்க்கையினுடைய மிகப்பெரிய இலக்கணம் என்னன்னா, நீங்க எல்லாரையுமே சந்திக்கணும். ஒரு தனிப்பட்ட முறையில் சொல்றீங்க? ஆமா, நீங்க சந்திக்கணும். நீங்க இளையராஜாவுடைய பிறந்த நாள் விழாவுக்கு ஒரு முறை பிரசாத் ஸ்டுடியோவுக்கு வந்து அவருடைய 75வது பிறந்த நாள் விழாவுக்கு சில நண்பர்கள் வந்து அழைச்சாங்க. எல்லாரையும் அவர் சந்திக்கிறார். தன்னுடைய வாழ்க்கையில தன்னை யாரெல்லாம் நேசிக்கிறார்களோ அவர்களை வந்து சந்திப்பது அப்படின்னு ஒரு இடம் இருக்குல்ல, அதை வந்து ஒரு தலைவன் கண்டிப்பா செய்யணும். கலைஞன் செய்ய வேண்டிய அவசியம் கிடையாது. கலைஞர் அவனுடைய ஸ்டுடியோல உட்காந்து அவன் வந்து பிரமாதமா ஒரு கம்போசிங் பண்ணிட்டா உலகப்புறம் போய் சேர்ந்துடும். மக்கள்கிட்ட போய் நேரடியாக சேரணுங்கிற அவசியம். ஆனா அந்த தலைவன் அப்படி தள்ளி வைக்க முடியாது. இப்ப நீங்க பாருங்க, உடன்பிறப்பே வா அப்படின்னு ஒரு நிகழ்ச்சியை ஏற்பாடு பண்ணி ஒவ்வொரு கட்சிக்காரனும் இண்டிவிஜுவலா முதலமைச்சர் சந்திக்கிறார். அது ஏன் சந்திக்கிறாரு? அப்போ பக்கத்துல மாவட்ட செயலாளர்லாம் உட்காரக்கூடாதுங்கிறாரு. ஏன்னா அவனுக்கு ஒரு மனத்தாங்கல் இருக்கும். அந்த மாவட்ட செயலாளர் என்னை ரொம்ப வருஷமா அழுத்தி வச்சுட்டு இருக்கான், எனக்கு வந்து கெடுதல் பண்றான், கட்சியில வந்து டபுள் கேம் ஆடுறான், அப்படி ஏதோ ஒரு குற்றச்சாட்டு இருக்கும். அந்த குற்றச்சாட்டை சொல்வதற்கு அவர் பக்கத்துல தான் தடையா இருக்கும். அப்போ 1 to 1 சந்திக்கிறார் எல்லாரையும். நீங்க அரசியல் தலைவர்கள், நீங்க காமராஜர்லாம் என்ன பண்ணியிருக்கிறாருன்னா, எல்லாரையும் சந்திச்சாச்சா அப்படின்னு உதவியாளர்கிட்ட கேட்பாராம், வைரவன்கிறவர்கிட்ட கேட்பாராம், எல்லாரும் சந்திச்சாச்சா அப்படின்னு சொல்லிட்டு. ஆமாம் எல்லாரையுமே மீட் பண்ணியாச்சு அப்படின்னா, முடிஞ்சா அப்படின்ட்டு தூங்க போகலாம், நீ இரவு நேரம் ஆயிடுச்சு அப்படின்னா நம்ப மாட்டாராம் உதவியாளராக. இவனையாவது விரட்டி விட்டுருப்பான் லேட் ஆயிடுச்சுன்னு அப்படின்னு வேட்டியை மடிச்சு கட்டி ஒரு ரவுண்டு சுற்றுவாராம். அப்படியே காம்பவுண்ட் ஒரு சுற்றுவாராம். எங்கேயாவது எவனாவது நிற்கிறானான்னு பார்ப்பாராம். அப்போ நீங்கள் எல்லாரையும் சந்திக்கணும். நீங்கள் அரசியல் கட்சி தலைவருக்கு இருக்க வேண்டிய பண்பு அதுதான். மக்கள் குறைந்து இருக்கிற ஒரு மருத்துவன் மாதிரி தான் அது. இப்போ அதனாலதான் அப்படி பண்ணிட்டாருன்னு சொல்றீங்களா? இல்லைங்க, அவர் தனி தீவா இருக்கிறாரு. அவர் யாரோடையும் பழகிறது இல்லை, யார்கிட்டையும் பேசுறது இல்லை. அப்படிங்கிறப்ப சக மனிதன் என்ன நினைக்கிறாங்கிறத பத்திய தாட்டே அவருக்கு வராதுங்க. அவருக்கு வேற ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூல யோசிக்க வராதுல்ல. ஒருத்தர் சொல்லிட்டாங்க, நான் வந்து இன்னொரு அவருடைய அரசியல் வாழ்க்கைக்கு ஒரு பெரிய அடியா இருக்குன்ற கூட விஜய் யோசிச்சிருக்க மாட்டார். அதாவது நம்மளுடைய இந்திய சமூகம் முழுக்க குடும்ப அமைப்புகளால் ஆனது. இப்போ குடும்ப அமைப்பு தான் ஒரு மனிதனை உருவாக்குது. ஒரு ஆட்டோக்காரன் வந்து நம்ம இடிச்சுட்டு போகும்போது கூட ஒரு கெட்ட வார்த்தையில திட்டும் போது அவன் தாயை தான் திட்டிட்டு போறான், அவனை திட்டிட்டு போல. இன்னாரும் அவனே தான் திட்டிட்டு போறான். கெட்ட வார்த்தைங்கிறதே ஒரு பெண் குறித்ததா தான் இருக்கு, ஆண் குறித்ததாவே இல்லை கெட்ட வார்த்தை. அப்ப பெண்கள் தான் உலகம். ஒரு குடும்பத்தை வந்து உருவாக்கக்கூடிய இடத்துல ஒரு ஹோம் மேக்கருங்கிறது அவங்க தான். அப்ப அந்த இடத்துல வந்து நீங்க கோடிக்கணக்கான பெண்கள் வந்து இதை பாக்குறாங்கல்ல. ஓகே, அதாவது ஒரு ஸ்ட்ராட்டஜியா வந்து இன்னைக்கு பதிவிட்டு இருக்காங்க நிறைய பேர். அதாவது இன்னும் ஒரு 20-40 நாட்கள்ல தான் தேர்தல் வரப்போகுது. இந்த 40 நாளும் இந்த த்ரிஷா விஜய்ங்கிற விஷயத்தை இழுத்துட்டு போறதுக்கு இன்னைக்கு ஒரு பெரிய விஷயமா பண்ணி முடிச்சு விட்டுடலாம், ஒரு நட்பா தான் இருக்கும் நாங்க 2 பேரும், நீங்க பாத்துக்கோங்க அப்படின்னு சில பேர் சொல்றாங்க. இன்னொரு பக்கம் வந்து அது என்ன உறவோ இந்தாங்க இவ்வளவுதான் நாங்க 2 பேரும் அப்படின்னு சொல்லி ஒரு ஹார்ட் லான்ச்சா வந்து பண்ணிட்டாரு விஜய். இதுக்கப்புறம் யாரை பத்தி பேச மாட்டாங்க, அதுக்காக தான் விஜய் பண்ணாருன்னு சொல்றாங்க இல்லையா? இது எப்படி? அப்படி இல்லைங்க. இப்போ சில பேர் கேட்குறான், எம்ஜிஆர் இல்லையா, ஜெயலலிதா இல்லையா, கலைஞர் இல்லையாலாம் கேட்குறான் பல பேர். அவர்கள் யாராவது மனைவியை தள்ளி வைத்தவர்களா? ஜானகி அம்மா கடைசி வரைக்கும் எம்ஜிஆர் கூட தான் இருந்தாங்க. அவருக்கு ஒருவேளை வந்து திருமணம் கடந்து யாரோ இருந்தாலும் அவர் ஃபேமிலிங்கிற செட்டப்பை கலைக்கலை. நீங்கள் எல்லா நடிகனையுமே நான் சொல்கிறேன், குடும்ப அமைப்பு கலைக்கப்படலை, அப்படியே இருக்கு. கலைஞருக்கு முதல் மனைவி இறந்து போகிறாங்க, 2வது திருமணம் பண்ணுறாரு, இன்னொரு துணைவின்னு ஒன்று. அவர் அதை ரகசியமாக்கி வைத்துக் கொள்ளலை. யாரோ போய் அவருடைய மனைவி போய் இவன் கொடூரமானவன், என்னை நடராத்தில் வச்சு அடிக்கிறான், என்னை டார்ச்சர் பண்ணுறான், என்னை வாழ விட மாட்டேங்கிறான் அப்படின்னு யாரும் போய் கண்ணீரோடு யாரோட்டையும் நிற்கலை. நீங்கள் குடும்ப அமைப்பை அவங்க சேஃப்டியாக வச்சுக்கிட்டு அவங்க வாழ்க்கையை அப்படியே ஓட்டுறாங்க. அவங்க அது விமர்சனமாக மாறாதுல்ல. இப்போ நீங்கள் ஜானகி அம்மா வந்து எம்ஜிஆர் மேலே குற்றச்சாட்டு சொன்னாங்க, அவர் வந்து ஒரு கொடுமைக்காரர் அப்படின்னு சொன்னாங்கன்னு எங்கேயாவது தகவல் உண்டா? இல்லை. அப்போ ஃபேமிலியை வந்து சரி கட்டிட்டு ஒரு சிறப்பான வாழ்க்கை, அவங்களுக்கு ஒரு நம்பிக்கைக்குரிய வாழ்க்கையை தந்துட்டு, இப்போ இங்கே அப்படி இல்லைல்ல. ஒரு சினிமா கலைஞன் இப்படிலாம் இருப்பான் அப்படிங்கிறத மக்கள் வந்து ஏற்கனவே புரிந்து தான் வச்சிருக்காங்க. ஆனால் ஓப்பனாக சொல்றது ப்ளஸ் இல்லைன்னு சொல்றீங்களா? இந்த மாதிரி ஓப்பனாக வந்துட்டு வர்றது, வெறும் சினிமா நடிகனாக இருந்தால் அது பிரச்சனை இல்லை.
நீங்கள் பொது வாழ்க்கைக்கு வர்றீங்கிறதான் பிரச்சனை. பொது வாழ்க்கைக்கு வரக்கூடியவன் சராசரி மனிதனை விடவும் பலவீனமானவனாகவோ, பின்தங்கியவனாவோ, மோசமான குணம் கொண்டவனாவோ, சேடிஸ்டாவோ, சைக்கோவாவோ, மனைவியை துன்புறுத்தக்கூடியவனாகவோ, குடும்பத்தை தள்ளி வைக்கிறவனாகவோ இருக்கக்கூடாது. நம்மளோட பெட்டராக இருக்கணும், சிறந்தவனா இருக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்குறாங்கல்ல. இப்போ இந்த தாவேக்கா தொண்டர்களுக்கு ரசிகர்களுக்கு எந்த அளவுக்கு அதிர்ச்சியா இருக்குன்னு நினைக்கிறீங்க இந்த விஷயத்தை பொறுத்தவரை? ஏங்க, தன்னை நம்பி வந்த மனைவியவே அவர் காப்பாற்றலை, பிள்ளைங்க வாழ்க்கை என்ன ஆகுங்கிறத பற்றி அவர் கவலைப்படலை, தன்னை சுற்றி இருக்கிற தன்னை நம்பியே இருக்கிற குடும்பம் தாய் தகப்பனோட அவர் இல்லை, யாரோடையுமே அவர் ஒட்டாமல் தனி தீவு மாதிரி இருக்கிறாரு. கரூர் சம்பவத்தில் 41 பேர் கண்ணு முன்னாடி மூச்சு திணறல் ஏற்பட்டு நெரிசலில் மிதிப்பட்டு சாகும்போது அவர் அந்த இடத்த விட்டு எப்படி கடந்து போனாரோ அது மாதிரி குடும்பத்தையும் அவர் கடந்து போறாருங்கிறது அதிர்ச்சியா இருக்கும்ல. இப்போ அவர் ஃபேமிலிக்கே அவர் உண்மையா இல்லை, அவர் தாய் தகப்பனுக்கு உண்மையா இல்லை, அவர் பிள்ளைக்கு உண்மையா இல்லை, அவர் குடும்பத்துக்கு சரியான ஒரு தலைவனா இல்லை, நம்மளை எப்படி அவர் காப்பாற்றுவார்னு ஒரு கேள்வி வருதுல. ஆனா இப்ப விஜய் சைட்ல இருந்து எதுவுமே சொல்லலையே சார் இது வரைக்கும். நம்ம சங்கீதா தரப்பு கேட்டிருக்கோம், இப்ப இந்த காட்சிகளை பார்த்தோம். இதை தாண்டி விஜய் தரப்புல என்ன பிரச்சனை, ஏன் அப்படி ஆனதுன்றதெல்லாம் சொல்லவே இல்லையா? அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, இதை இப்படி ரகசியமா எல்லாவற்றிலையுமே அவர் வாய் திறக்காம இருக்கிறாரு, மௌனமா இருக்கிறாரு அப்படிங்கிறது இருக்குல்ல, அது பிளஸ்ன்னு அவங்களாம் நினைக்கிறாங்க. விஜய் நினைச்சுக்கிறாங்க. அரசியல் அது மைனஸ். அரசியல்வாதி எல்லாத்துக்குமே ரியாக்ட் பண்ணணும். எப்படி சொல்றீங்க? இப்போ நீங்கள் ஒரு விஷயம் சொன்னீங்க எனக்கு. நீங்கள் அன்றாட வாழ்க்கைன்னு ஒன்று இருக்குல்ல, டெய்லி வீட்டில் சமைக்கிறது, சாப்பிட்றது, நம்மளுடைய அன்றாட வாழ்க்கைன்னு ஒன்று இருக்குல்ல, வேலைக்கு போகிறது, அந்த மாதிரி ஒன்று இருக்குல்ல, அது மாதிரி அரிசி பருப்பு மாதிரி அன்றாட தேவை மாதிரி ஆக்சிஜன் சுவாசிக்கிறது மாதிரி இயல்பாக அன்றாட வாழ்க்கையின் ஒரு பகுதி தான் அரசியல். அப்போ பொது வாழ்க்கையினுடைய நம்பிக்கைக்கான ஒரு விஷயம் இருக்குல்ல, அதை விஜய் இழக்கிறாருன்னு தான் நான் பார்க்குறேன். ஓகே, ஒரு தலைவனா பார்க்கும்போது இப்படிதான் இருக்கணுங்கிற. ஆமா, அதுக்கு ஒரு இலக்கணம் வேணும்ல. இப்போ நீங்க சமீபத்தில் நல்ல கண்ணு மறைந்து போறாரு, அவர் எதுக்கு கட்சி கடந்து எல்லாரும் இப்படி ஒரு வாழ்க்கை வாழ்ந்தாருன்னு சொல்லி எதுக்கு பேசுறாங்க? அது நம்ம சாதாரண மனிதன் என்ன செய்வோம், நம்ம கையில் ஒரு 10 லட்ச ரூபாய் கொடுத்தா ஒரு 20 லட்சமா கொடுத்தா நல்லா இருக்கும்னு நம்ம நினைப்போம். அவர் 10 லட்சத்தை கவர்மெண்ட் கொடுத்து 5000 கொடுத்துட்டு கொடுக்குறாரு. 1 கோடி ரூபா கொடுத்தா அவர் என்ன செய்யறாரு, கட்சிக்கு கொடுக்குறாரு. அவர் கார் பரிசு கொடுத்தா கட்சிக்கு கொடுக்குறாரு. அப்ப தனக்கென வாழாமல் பிறர்க்கென வாழ்பவனை தான் தலைவனா பார்ப்பான். இவர் என்ன நினைக்கிறாருன்னு சொல்ல மாட்டேங்கிறாரு, என்ன ஃபீல் பண்றன்னு சொல்ல மாட்டேங்கிறாரு. இப்ப அவர் வெளிப்படையா அறிவிக்கட்டும், முறைப்படி அவர் கண்ணியமான முறையில முறைப்படி மனைவி விவகாரத்தை செய்துட்டு பகிரங்கமா திருமணம் கூட செய்யட்டும். அது நமக்கு விமர்சனத்துக்கு உள்ளான தனிப்பட்ட விஷயம். நீங்க எல்லாத்துலேயுமே திரைமறைவாக ஒரு மனிதரா நீங்க இருக்கீங்க, நீங்க வெளிப்படைத்தன்மை மிக்க மனிதரா இல்லை அப்படிங்கிறது இருக்குல்ல, அது சந்தேகத்துக்குரியதாக தானே பார்க்க போறோம். அவர் எப்படி நம்ப முடியும் அப்படிங்கிற கேள்வி அது இல்லை. இப்போ இதுக்கு பின்னாடியும் அரசியல் இருக்குன்னு சில பேர் பேசிட்டு இருக்காங்க இல்லையா? இல்லை இதை விஜய் அவர்கள் இந்த அரசியல்லாம் இருக்கக்கூடாது, யாரும் பற்றி பேசக்கூடாது, தப்பாக பேசக்கூடாது, அதுக்காக நம்மளே சொல்லிடுவோமே, நம்மளே ஓப்பனாக இருந்துருவோமே அப்படின்ற மாதிரியும் சொல்கிறாங்க. இன்னொரு பக்கம் சங்கீதா அவர்கள் ப்ரெஸ் மீட் கொடுக்க போகிறாங்க, அது கண்டிப்பாக நடக்க போகுது அப்படின்றாங்க. அந்த மாதிரி சுச்சுவேஷன்லாம் வரும்னு நினைக்கிறேங்க. குடும்பத்துக்குள்ளேலாம் புகுந்து ஒருத்தர் அரசியல் செய்கிறாங்கன்னு சொல்கிறது இருக்குல்ல, அது ஒரு இயலாமை தான். ஆட தெரியாதவன் தெருக்கோணலாக இருக்குன்னு சொல்கிறான்ல, அதுதான் இது. எப்படி ஒருத்தர் குடும்பத்துக்குள்ளே போய் ஒரு அரசியல் கட்சி தலையிட்டு ஒருத்தருடைய வாழ்க்கையை சீர்குலைக்க முடியும் அப்படிங்கிறது இருக்குல்ல. அப்போ அவ்வளவு பலவீனமாக நீங்கள் இருக்கீங்கன்னு தானே அர்த்தம். அது ஒருவேளை உண்மைன்னு ஒரு பேச்சுக்கு ஒப்புக்கொண்டால் கூட நீங்க அதை ஊசி இடம் கொடுத்தா தானே நூல் நுழையுமா, அது மாதிரி நீங்க அந்த பிரச்சனைக்கு இடம் தருகிறீர்கள் என்று தானே அர்த்தம். அப்ப நீங்க ஆளுமை மிக்கவர், ஆற்றல் மிக்கவர், இந்த சமுதாயத்தை காப்பாற்றக்கூடியவர், நாட்டு மக்களை காப்பாற்றக்கூடியவர், ஓம் பிரச்சனையா உன்னால தீர்க்க முடியல, நீ ஏன் பிரச்சனை எப்படி தீர்ப்ப அப்படின்னு கேட்பான்ல மக்கள். அதனால இது அப்படி சொல்வதன் மூலமா எஸ்கேபிசம் பண்றாங்கல்ல, அது தொடர்ந்து அப்படி செய்ய முடியாது நான் நினைக்கிறேன். ஓகே, இப்போ அந்த நடிகை பேரை நான் சேர்த்து போட்டுருவேன் ஒரு நெருக்கடி வந்துச்சுன்னா அப்படின்னு சொல்லி சங்கீதா அவர்கள் சொன்னாங்க. கடந்த ஒரு வாரமா சங்கீதா அவர்களையே தரக்குறையா பேசுற அளவுக்கு இன்னைக்கு சோசியல் மீடியாவில் ஏகப்பட்ட பேர் அதை பண்ணாங்க. இப்போ இந்த விஷயத்தை வேற பாக்குறோம். இப்போ திரும்ப சங்கீதா அவர்கள் தரப்புல இருந்து ஏதாவது ஒரு எதிர்வினை வரும்னு நிச்சயமா வரும். ஏன்னா அழுத்தம் தந்தால் நான் வெளியிடுவேன்னு சொன்னாங்க, நான் இதை அழுத்தம் தந்ததாக தான் பார்க்குறேன். நிச்சயமாக அவங்க வெளியிடுவாங்க, வேணும்னே பண்ணியிருக்காரு. ஆமாம், ஓப்பனாக வருவாங்க. அவங்களுக்கு ஏதோ செட்டில்மெண்ட்டுக்கு ரொம்ப தீவிரமாக பேச்சுவார்த்தை நடக்குது, ஒரு 225 கோடி கொடுத்து குடும்பத்தை செட்டில் பண்ண போகிறாரு அப்படின்னு ஒரு தகவல் கசிக்கிறது. ஓகே, அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரில. ஒருவேளை அப்படி செட்டில்மெண்ட் முடிஞ்சிருச்சுன்னா அவங்க மௌனமாக கடந்து போயிடுவாங்க. இந்த நம்ம எதுக்கு இதில் போய் கல்லறியணும் அப்படின்னு அவங்க போயிடுவாங்க. ஒருவேளை அப்படி அது நடைமுறைக்கு வரவில்லை என்றால் நிச்சயமாக பொதுவெளிக்கு மறுபடியும் சந்தி சிரிக்கிற மாதிரி ஒரு நேர்காணல் பண்ணாங்கன்னா, பத்திரிக்கையாளரை சந்திச்சாங்கன்னா இவருடைய இமேஜ் இன்னும் டேமேஜ் ஆகிடும். அதனால் அரசியலில்
அடுத்த கட்டத்தை நோக்கி போவதற்கு இது ஒரு பெரிய பின்னடைவை தான் நான் பார்க்குறேன். ஓகே, அவருடைய இமேஜ் டேமேஜ். ஏன்னா அவருக்கு இருக்கிறது அந்த பிம்ப அரசியல் தான், ஒரு அரசியல் செல்வா, அந்த இமேஜ் தான். அந்த இமேஜ் டேமேஜ் ஆயிடுச்சுன்னா அவர் என்ன, மற்றவருக்கும் அவருக்கு என்ன வித்தியாசம்? ஓகே, இல்லை விஜய்க்கு மட்டும் ஏன்? ஏன்னா இப்போ நிறைய அரசியல்வாதிகளுடைய கதைகளை வந்து பேசுறாங்க. இன்னைக்கு எம்ஜிஆர் சொல்லி எல்லாரையுமே சொல்றாங்க, இவங்கெல்லாம் இப்படி இருந்தாங்க, அது வந்து தனிப்பட்ட வாழ்க்கை, இது அரசியல் வாழ்க்கை. அரசியலின் தனிப்பட்ட வாழ்க்கையை யாரும் வந்து மிக்ஸ் பண்ண மாட்டாங்க, கண்டிப்பா இது அரசியல் ரீதியா அவர் பாதிக்காதுன்னு சொல்ற ஒரு கூற்று இருக்கு. இல்லை, அவர் பொது வாழ்க்கையில முழுமையா இறங்கல அவரு. இப்போ நீங்க கலைஞர் ஒரு நாளைக்கு எவ்வளவு பேரை செஞ்சாரு, எம்ஜிஆர் எவ்வளவு பேரை செஞ்சாரு, இவர் எவ்வளவு பேரை சந்திக்கிறார் ஒப்பிட்டு பாருங்க. இவர் ஒரு மாசத்துக்கு அரை மணி நேரம் மட்டும்தான் பொதுமக்களை சந்திக்கிறாரு, ஒரு கூட்டத்தின் வழியா சந்திக்கிறாரு. ரொம்ப நெருக்கமான விஐபி. இப்போ விஐபி விட்டு கல்யாணத்துக்கு நேற்று திருவான்மையூருக்கு போனார்ல, எத்தனை கட்சிக்காரன் வீட்டு கல்யாணத்துக்கு போயிருக்காரு. ஒரு சினிமா தயாரிப்பாளர், ஒரு பெரிய மல்டி மில்லியனியர் கோடீஸ்வரன் வீட்டு கல்யாணத்துக்கு நீங்கள் போறீங்கல்ல, நீங்கள் மற்ற கட்சி நிர்வாகிகள் விட்டு இதுக்கு எத்தனை விசேஷத்துக்கு போயிருக்கீங்க? சாவுக்கே போகலையே, நெரிசல் மாற. இப்போ நீங்கள் ஒருத்தன் வந்து பைக்கில் அடிபட்டு ஒரு வாகனத்தை பின்தொடர்ந்து ஐசியூவில் கிடக்கான், அவனை பார்க்க வேண்டிய நேரத்தில் நீங்கள் ஜோடியா திரிஷாவோட கல்யாணத்துக்கு போறீங்கன்னா ஒப்பிட்டு பார்ப்பான்ல. அவங்களுடைய தொண்டர்களும் காம்ப்ரமைஸ் பண்ண மாட்டாரு. ஆமாம், அவங்களோட அவருக்கு உரையாடலே இல்லை. உரையாடல் இல்லாமல் இருக்கக்கூடிய அந்த இமேஜ் மூலமாக இருக்கக்கூடிய உறவுங்கிறது ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு செல்லுபடி ஆகும், அது நீடிக்காது, நிலைக்காது. ஓகே, அந்த இமேஜ் அரசியல் வந்து தொடர்ந்து ஒரு கூட்டாகாது. ஓகே, ஆனால் இப்போ அடுத்தடுத்து அரசியலில் மாநாடுன்றாங்க, அடுத்து பிரச்சாரம் வரப்போறான்றாங்க. ஆனால் அப்போ வரும்போது இந்த விஷயங்கள்லாம் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துமா? ஏன்னா போன மீட்டிங்லேயே பார்த்தோம், விஜயும் சங்கீதா இருக்க புகைப்படத்தை வந்துட்டு மேலே தூக்கி அவங்களுடைய தொண்டர்கள் கொண்டாடுறாங்க. அப்புறம் இந்த மாதிரி ஒரு விஷயத்த பார்க்குறாங்க. இது அடுத்தடுத்த பிரச்சாரங்களில் வந்துட்டு எதிரொலிக்கணும். அது பொது வாழ்க்கையில் இவரை விட்டால் நமக்கு ஆளே இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு சாதனையாளராக அவர் மாறிட்டார்னா இவருடைய பர்சனல் விஷயத்தை விட்டுருவாங்க, மறந்துடுவாங்க. ஓகே, மறந்துடுவாங்க. அதை தாண்டி அவங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையை தாண்டி அவங்க பொது வாழ்க்கையில் ரொம்ப முக்கியமானவங்க. இப்போ ஜெயலலிதாவை ஆதரிச்சா நம்ம எம்எல்ஏ ஆகலாம், ஜெயலலிதாவை ஆதரிச்சா நமக்கு வந்து ஒரு பெரிய சக்தியாக அப்படின்னா அப்படிங்கிற ஜனநாயக சக்தியை அவங்க மாறிட்டாங்கன்னா இது அடிபட்டு போயிடும். இவர் மாறல, அதான் சிக்கல். ஸ்டார்டிங் ட்ரபிளில் இருக்காரு, இந்த வண்டி ஓடுமா ஓடாதா அப்படிங்கிற சிக்கலில் அவர் இருக்காரு. அது அப்போ அந்த நேரத்தில் தனி மனித இமேஜ் வந்து பாதிக்கும். ஓகே, இப்போ குடும்பத்துக்கு அவர் உண்மையா இல்லை, பிள்ளைகளுக்கு உண்மையா இல்லை, தாய் தகப்பனுக்கு உண்மையா இல்லை அப்படின்னா இவர் நமக்கு உண்மையா இருக்க மாட்டாரு அப்படிங்கிற சிக்கல் ஏற்படும் பல பேருக்கு. அதனால அந்த தொடக்க நிலை இமேஜ் அவருக்கு வந்து டேமேஜ் ஆகுறதுனால பொது வாழ்க்கையில் பெரிய சாதனைகள் செய்தவர்களுக்கு தான் இது அடிபடும், இது பாதிக்க தான் செய்யும். ஓகே, இப்போ நிறைவாக வந்துட்டு இந்த விஜய்க்கு ஓட்டு போட்டு பார்க்கலாமா, திமுக வேணா அதிமுக நினைக்கிற ஒரு சில பேர் இருக்காங்கல்ல, அவங்க மனசை இந்த விஷயம் என்ன பண்ணும்? இப்போ கட்சிக்காரனை கடந்து ரசிகனை கடந்து அடுத்த கட்டம் இல்லாமல் போயிடும், அங்கே தான் பாதிக்கும். இப்போ நீங்கள் திமுக காரன் பூரா ஓட்டு போட்டு திமுக ஆட்சிக்கிற முடியாது. திமுக அல்லாதவர்கள் ஆதரவு எப்போ திமுக கூடுதோ அப்போ தான் அவங்க ஆளுங்கட்சி ஆவாங்க. அந்த ஒரு வின்னிங் அதிமுக காரன் மட்டுமே ஓட்டு போட்டு அதிமுக ஆட்சிக்கிறார். எந்த கட்சியும் சாராதவர்களை ஒரு கட்சியை வந்து ஒரு நியாயத்தின் அடிப்படையில், தார்மீக அடிப்படையில் இது சரியாக இருக்கும் இந்த முறை அப்படின்னு நினச்சி தான் ஓட்டு போடுவாங்க. இப்போ இது உள்டாவா இந்த வாழ்க்கை வந்து விஜய்க்கு இல்லாமல் சங்கீதாவுக்கு வேற ஒரு வாழ்க்கை இருக்குன்னு சொன்னால் நீங்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனம் படைத்தவர்களை யாராவது இருக்கமா? வாய்ப்பே கிடையாது. இல்லை இல்லை, பெண் தவறு செய்யும்போது மன்னிக்கிறதுக்கு நம்ம வந்து தயாராக. பெண்ணாலும் தவறு தான், அது நம்ம பொதுவாக சொல்கிறோம். பெண் செய்யும்போது நம்ம கொந்தளிப்போம்ல, ஒரு ஆம்பளை சிகரெட்டு பற்ற வைக்கிறதுக்கும் ஒரு பொம்பளை பிள்ளை வந்து சிகரெட்டு குடிக்கிறதுக்கும் எப்படி பார்க்குறது சமூகம்? ரெண்டும் ஒரே செயல் தானே. சாமானியர்கள் இதை வந்து ஏற்கவே மாட்டான், பெரிய பின்னடைவை சந்திக்கும். இவருடைய பிம்ப அரசியலை வெட்டி சாய்க்கிற வேலையை தனக்குத்தானே சொந்த காசில் சூன்யம் வைக்கிற மாதிரி செய்கிறாங்க. கண்டிப்பாக சார், நிறைய விஷயங்கள் பேசணும், அதுக்கு நன்றி.